நடக்கும் என்று சொல்லி லேவியர் ராகமத்துல 26ஆம் அதிகாரத்துல 26வது வசனம். இந்த நாளுடைய தலைப்பு அவர் வருகையில் என்ன நடக்கும். 6ஆம் தேதி 9வது மாதம் 2015வது வருஷத்துல பேசப்பட்ட அதே சத்தியத்தை கர்த்தர் இந்த காலவேளையில என்னோடு சொன்னார். இதை நீ பேசி இப்பொழுது இது நடந்து இடறி கொண்டிருக்கிற நாட்களாக இருக்கிறது என்று சொல்லி சொன்னார். இதன் பிரகாரமாக இந்த வார்த்தையை நான் எடுத்துக்கொள்ளப்பட்டிருக்கிறேன். ஆண்டவராகிய கர்த்தர் சொன்ன இனி வருகை குறித்து நீ அதிகமாய் நீ அநேகருக்கு நீ போய் பேசு என்று சொல்லி இருக்கிறார். உன் சபையிலும் அல்லதோ நீ என்ன பண்ணு, உன் வாயை நான் திறப்பேன், வருகை குறித்து நீ அதிகமாய் பேசு என்று சொல்லியிருக்கிறார். சகல அடையாளங்களை நான் உனக்கு காண்பிப்பேன் என்று சொல்லியிருக்கிறார். அப்படியாக இந்த நாள்ல ஒரு தீர்மானத்தோடு எடுத்துக்கொள்ளப்பட்டதான ஒரு என்னென்ன தலைப்பு, அவர் சொன்னபடி அவருடைய வார்த்தைக்கு நடிகால் கீழ்ப்படிந்து எடுத்துக்கொள்ளப்பட்ட தலைப்பு தான் அவர் வருகையில் என்ன நடக்கும். வாசிங்க. பாருங்க, இதை நீங்க அப்பன் போய் நீங்க வீட்டுல வாசிங்க. அது தியானத்துக்கு இதில் 2 அர்த்தங்கள் இருக்குது. என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 26வது வசனம் என்ன சொல்லி இருக்குதுங்க. முறித்து போடும்போது 10 ஸ்திரீகள் ஒரே அடிப்பில் ஒன்று வசனங்கிறப்போ இன்னொன்று என்னன்னா உண்மையாகவே பஞ்சம் பூமியில உண்மையாகவே பஞ்சத்தை வர்த்திக்கப்படுகிற ஒரு அடையாளங்களை கர்த்தர் இதில் எழுதி வைத்திருக்கிறார். ஆமென் சொல்லாம ஹல்லேலூயா. இதை எங்க தேவராகமத்துல மோசையோடு மட்டும் வெளிப்பாடு கொடுத்து எழுதி வைத்திருக்கிறாரான்னு பார்க்கும்போது மீகா புஸ்தகத்துல 6ஆம் அதிகாரத்துல 14வது வசனத்துல கூட இப்படி எழுதி வைக்கப்பட்டிருக்கிறது. எடுத்துக்கொள்ளுங்களேன், திருப்பிக் கொள்ளுங்களேன். மீகா புஸ்தகம் என்னம்மா சொல்லிருக்குங்க. பாருங்க, நீ புசித்தும் திருப்தி அடையாது இருப்பாய், உனக்குள்ளே சோர்வு உண்டாகும், நீ பதனம் பண்ணியும் தப்புவிப்பதில்லை, நீ தப்புவிப்பதையும் பட்டயத்துக்கு ஒப்பு கொடுப்பேன் என்று சொல்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவங்க மகன் சொன்னாங்க, நமக்கு எந்த ஆட்சி மதம் இந்த ஆட்சி மதம் வேணுங்கிறதல்ல, தேசத்துக்கு நம்ம இந்திய தேசத்துக்கு தமிழ்நாட்டுக்கு செழிப்பு கொடுக்கிற ஆட்சி தான் நமக்கு தேவை. ஆமென். அலையிலே சொல்லுங்களேன், அலையிலே சொல்லுங்களேன். தீமையை செயல்படுத்துகிறான், அது மனுக்குலத்தை காக்க வேண்டியதான சொல்லுங்களேன். மனுக்குலத்தை காக்க வேண்டிய உலக கவர்மெண்ட் மனுக்குலத்தை அழிக்கக்கூடியவர்களாக இருக்கக்கூடியதான அரசாங்கம் நமக்கு தேவையில்லை. எந்த அரசாங்கம் நமக்கு தேவை? மனுக்குலத்தை காக்கக்கூடிய அரசாங்கத்தை, தேசத்தை செழிப்பாக காண செய்கிற, மக்களை செழிப்பாக இருக்கக்கூடிய அரசாங்கத்தை ஏற்படுத்தி தாருமாண்டவரே. ஹல்லேலூயா. ஆமென் சொல்லுவாங்க, ஆமென் சொல்லுவாங்க, ஆமென் சொல்லுவாங்க. நல்ல கரங்களை தட்டி ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. தேவ ஜனமே பாருங்க, நீ புசித்து என்ன மாட்ட, திருப்தி அடைய மாட்ட, உனக்குள்ளே அப்படின்னு என்னன்னா உன் கையின் பிரயாசத்தை அழிப்பேன் என்று சொல்கிறார். என்ன சொல்றாருங்க? இது ஒரு தனிப்பட்ட மனிதனுக்காக அல்ல, நம் ஒவ்வொரு தேசத்துக்கும், ஒவ்வொரு நாடுகளுக்கும், ஒவ்வொரு பட்டணங்களுக்கும் இனி வரும் காலத்துல நடந்து ஈடேறி கொண்டிருக்கிறது, இனி ஈடேற போகிறது என்பதை கர்த்தர் இனி வரும் காலத்துல இன்னும் ஈடேற போகிறது என்பதை எடுத்துக்காட்டாக இங்கு மீகா தீர்க்கதரிசி எழுதி வைத்திருக்கிறார். கவனிக்கிறவங்க, இன்னைக்கு பல நாடுகள்ல பொருளாதார வீழ்ச்சினால பாருங்க பஞ்சங்கள் உண்டாகி இருக்கிறது. இதுல ஜிம்பாப்வே நாடு அப்படின்னு சொல்லும் போது அங்கு மிகப்பெரிதான கொடிதான பஞ்சங்கள் நிமித்தமாக பல நாடுகள்ல என்ன பண்ணிருக்கிறாங்கன்னா கரங்களை ஏந்தி இருக்கிறாங்க. கவனிக்கிறவங்க ஹல்லேலூயா, எங்களுக்காக ஆதரவு தெரிவிங்கன்னு சொல்லி. இன்னொன்று என்னன்னா, நேற்றைக்கு நியூஸ்லையும் கூட பாருங்க, பின்தங்கி இருக்கக்கூடியதான உலக நாடுகளிலேயே இப்போ முதன்மையாக பின்தங்கி இருக்கிற நாடாகவும் பஞ்சத்தில் மிக மோசமான சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டு போய் கொண்டிருக்கிற நாடு எதுனா நம்ம அண்டைய நாடாக இருக்கிறது பாகிஸ்தான் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது.
ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இதே வெயில் தாக்கங்கள் இருந்தால் நம்ம இந்திய தேசத்துக்கும் இது சம்பவிக்கும் என்பதை உங்களுக்கு சொல்கிறேன். ஆயினும் கர்த்தர் நம்மளுடைய வேண்டுதல் சத்தத்தை கேட்டு கர்த்தராகிய தேவன் ஆங்காங்கே கண் சிமிட்டும் மலைகளை கர்த்தர் கையிலும் மேகத்தை காண்பித்திருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. விடாமுயற்சி, விடா ஜெபம், போராட்டம். அன்பு மகள் சொன்ன போல அண்ணால் போராடுறது போல போராட்டத்தின் நிமித்தமாக வெப்பத்தை குறித்து கர்த்தர் மலைகளை வர்ஷிக்க பண்ண பெரியவராயிருந்து கையளவு மேகத்தை திறந்து வைத்திருக்கிறார். ஆமேதான் சொல்லுவாங்க, ஆமேதான் சொல்லுவாங்க. ஹல்லேலூயா. ஏன்னா பல நாடுகள் என்னன்னா பொருளாதார வீழ்ச்சினாலும் பஞ்சங்கள்னாலும் மகா பட்டினாலும் பட்டயத்தினாலும் விழுந்து போயிருக்கிறது என்பதை உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆமேதான் சொல்லுவாங்க. நம்ம நாடுகள் இப்போதான் சொன்ன மகள் சொன்னாங்க ஜிஎஸ்டி வரி ரொம்ப. ஹல்லேலூயா. இதனால வறுமை கோட்டில் உள்ளவர்கள் அவங்க இஷ்டப்படி, அதாவது விருப்பப்பட்டதை வாங்கி செயல்படுத்த முடியாத சூழ்நிலைகள் இருக்கிறார்கள். கவனிக்கிறவங்க. ஹல்லேலூயா. இது மேகா தீர்க்கதரிசி இதை குறித்து என்ன சொல்றாருன்னா, உன் கையின் பிரயாசத்தை அழியும், உன் கையின் பிரயாசம் அழியும், தேசத்துடைய அதிபர்களுடைய கையின் பிரயாசம் அழியும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேசத்திலே கையின் பிரயாசத்தை கர்த்தர் அழிக்கிறவராகவே இருக்கிறார். இரண்டாவது பட்டயம். இந்த நாட்கள் தான் பட்டயம் என்று சொல்கிறார். இன்னும் லேவியராகமத்துல 26 வசனத்தை வாசிங்களேன். மோசே எழுதி வைக்கப்பட்டதான வாக்கியம், தேவன் தந்து அங்கு எழுதி வைக்கப்பட்ட வாக்கியம் 29வது வசனம் தொடர்ச்சியாக பாருங்க. இனி கொழுதான நாட்கள் எப்படி வருதுங்க? உங்கள் குமாருடைய மாமிசத்தையும் உங்கள் குமாரத்திகளின் மாமிசத்தையும் புசிப்பீர்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இது இன்னைக்கு சம்பவிக்குதா அப்படின்னு பார்க்கும்போது இன்னைக்கு பல நாடுகள் என்ன இருக்குதுங்க, சம்பவித்து கொண்டுதான் இருக்குது. தன் பிள்ளைகள் என்ன பண்றாங்க, மாமிசத்தை என்ன பண்றாங்க, புசிக்கக்கூடிய இன்னும் மோசமான சூழ்நிலைகள் கடந்து வரப்போகிறது. ஆதி காலத்துல பாருங்க, பழைய ஏற்பாட்டில் சொல்லப்பட்ட ஒரு ராஜாவுடைய நாட்கள்ல 2 ஸ்திரீகள் என்ன பண்றாங்கன்னா பஞ்சம், எலிசாவுடைய நாட்கள்ல பஞ்சங்கள் கடந்து வந்திருக்கிறது. 2 ராஜாக்கள் புஸ்தகத்தை திருப்புங்க, 6ஆம் அதிகாரம். வட தேசத்திலிருந்து அந்நாட்கள் நடந்தது, இந்த நாளிலும் நடக்கும் என்பதை உங்களுக்கு சொல்கிறேன். 26வது வசனம் தொடங்கி 30 வசனங்கள். யாராவது வேகமாக இஸ்ரவேல் ராஜா அலங்கத்தின் மேல் நடந்து போகையில் பாருங்க, ஒரு ஸ்திரீ யாரை பார்த்து கூப்பிடுறாங்க, ராஜாவை பார்த்து கூப்பிடுகிறாங்க. ராஜாவாகி என் ஆண்டவரே, என்னமா ரட்சியும் என்றால் அதற்கு அவன், கர்த்தர் உன்னை ரட்சிக்காதிருந்தால் நான் எதிலிருந்து உன்னை ரட்சிப்பேன்? கர்த்தர் உன்னை காப்பாற்ற முடியலைன்னா ராஜாவா இருந்த என்ன பிரயோஜனம்? நான் எப்படி உன்னை காப்பாத்துவேன் அப்படின்னு சொல்லி என்ன பண்றாருங்க அந்த இடத்துல இந்த ராஜா கேட்கிறாரு. அதற்கு அவர் எதிலிருந்து எடுத்து உன்னை களஞ்சியத்தில் இருந்தா ஆலையில் இருந்தா என்று பார்த்து உனக்கு என்ன வேண்டும் என்று கேட்டார். அதற்கு அவள், பாருங்க, இப்ப இந்த பெண்மணி என்னன்னா ராஜாட்ட வந்து நிக்கவும் அன்னைக்கு காலகட்டம் எப்படி இருக்குங்க, கொடிய பஞ்சமா இருக்கு. எந்த நாட்கள்ங்க, ஏசாவுடைய நாட்கள மிகப்பெரிய கொடிய பஞ்சங்கள். அப்போ இந்த ராஜா என்ன நினைச்சுக்கிட்டான்னா, ராஜாவே என் ஆண்டவனே கூப்பிடும்போது இவள் ஏதோ பசிக்குது, சாப்பாட்டுக்காக வந்து நிக்கிறா, கோதுமை மணிக்காக வந்து நிக்கிறா அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இந்த மனிதன் புலம்பி முடிச்சதுக்கு அப்புறங்க பாருங்க, அதுக்கு பின்னாக கேட்கறாங்க ராஜா பின்னையும் அவளை பார்த்து உனக்கு என்ன வேண்டும். அப்ப அங்க என்ன சொல்றாங்க, அதற்கு அவள், இந்த ஸ்திரீ என்னை நோக்கி உன் மகனைத்தான் அவன் இன்று தின்போம், நாளைக்கு என் மகனை தின்போம் என்றால் அப்படியே மறுநாளில் சரிம்மா
ஒழித்து விட்டு விட்டாள் என்றான். அல்லேலூயா. ஐயா, இன்னைக்கு இருக்கிறதெல்லாம் பஞ்சம் இல்ல, பொருளாதார வீழ்ச்சி இல்ல, இன்னும் காலங்கள் கடந்து வரும் பாருங்க. இது உபத்திரிய காலம், மகாபத்திரை காலத்துல இது சம்பவிக்கும் என்பதை நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஏன்னா பிரசங்கி புஸ்தகத்துல 3ஆம் அதிகாரத்துல தேவனாகி கர்த்தர் பாருங்க அங்க சொல்லுகிறார் பாருங்க. சாலமோன் மூலமாக பேசி சாலமோன் தன்னுடைய புஸ்தகத்தில் எழுதி வைத்திருக்கிறார் பாருங்க. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. வாசிங்க 15வது வசனம். முன் நடந்ததே இப்பொழுதும் நடக்கிறது, இனி நடக்க போகிறதும் முன்னமே நடந்தது, நடந்ததையே தேவன் விசாரிப்பார். முன்ன என்ன நடந்ததோ அது இப்பொழுதும் நடக்க போகிறது என்பதை எச்சரிக்கிறார். ஆமே. இரக்கமுள்ள ஸ்திரீகள் தன் பிள்ளைகள் அவர்களுடைய கரங்கள் பிள்ளைகளை சமைத்தது என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. அப்படி இருக்கா? அப்படி ஒரு வசனம் இருக்கா? இருக்கு. ஹல்லேலூயா. வாசிங்க உபகம புஸ்தகத்துல 28ஆம் அதிகாரத்துல 57வது வசனம். ஏற்கனவே எடுத்துக்கொள்ளப்பட்டதை கர்த்தர் ஏன் கொண்டு வருகிறார் என்று சொன்னால், ஒன்று பஞ்சமும், இன்னொரு பக்கம் பட்டயம். பஞ்சத்தின் நிமித்தமாக பட்டயம் வராது, பட்டயத்தின் நிமித்தமாக பஞ்சம் வரும் என்பதை, யுத்தத்தின் நிமித்தமாக பஞ்சங்கள் கடந்து வரும் என்பதை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். வாசிங்க உபகம புத்தகத்துல நெருக்கும் காலத்தில் சகலமும் குறைவுபடுவதனால் அவைகளை என்ன பண்ணுவேன்? 56வது வசனம் வாசிங்கம்மா. உன்னிடத்தில் சுக செல்வத்தினாலும் செருக்கினாலும் சுக செல்வமுள்ள ஸ்திரீ தன் கால்களின் நடுவே பெற்ற பிள்ளைகளின் வாசிங்க நஞ்சு கொடி நிமித்தமும் ஆப்பிரிக்கால எல்லாம் ஒரு வழக்கு இருக்குது. என்ன தெரியுங்களா? பெற்றவங்க பிள்ளைகளுக்கு ஒரு எச்சரிப்பு கொடுப்பாங்க. கவனிக்கிறவங்க என்ன தெரியுங்களா? அம்மா சொல்லுவா மகன்கிட்ட சொல்லுவா, நீ என் பேச்சை கேட்கலைனா, கீழ்ப்படியாம நடந்தீனா, நான் செத்ததுக்கு அப்புறம் என் சரீரத்தில் உனக்கு பங்கு இல்லை. என்னதுங்க? பிள்ளைகள் சொல்லுவாங்க, நான் ஒருவேளை உனக்கு முன்ன செத்துட்டேன்னா என் சரீரத்தில் உனக்கு பங்கு இல்லை. அப்படின்னு அர்த்தம் என்னங்க? அப்படின்னு அர்த்தம் என்னங்க? சொல்லுங்களேன். செத்ததுக்கு அப்புறம், அவங்க அம்மா செத்ததுக்கு அப்புறம் அந்த சரீரத்தை அடக்கம் பண்ண மாட்டாங்களாம். அதை எடுத்து பங்கிட்டு தன் குடும்பங்கள் புசிப்பாங்களாம். அதான் உங்களுக்கு விருந்தம். இப்போ ஒரு செய்தி நான் பார்த்தேங்க நைட்டு. என்ன தெரியுங்களா? தென்னாப்பிரிக்கால போதைக்காக பல தீங்கான வழிகளை செய்து கொண்டிருக்கிறாங்க. பிணங்களை கொண்டு போய் அப்படி அடக்கம் பண்றத பிணம் தின்னிகள் சரிங்களா? அந்த அந்த பிணத்தை எடுத்து, டெட் பாடி எடுத்து, அது கொண்டு வந்து சரீரத்தையெல்லாம் அகற்றிட்டு, அது உள்ள எலும்புகளை எடுத்து அந்த எலும்புக்குள்ள இருந்து போதையை தயாரித்து போதை மருந்து உட்கொள்றாங்க. பாருங்க, காலம் கொடிதா இருக்கிறது. ரொம்ப கொடிதான காலங்கள் வந்துடுச்சு. பாம்புல என்னன்னா போதைப் பொருள் எடுத்தாங்க. இன்னும் பலவிதமான பழங்கள்ல, கெட்டு போன பழங்கள்ல, செல்களில் என்ன பண்ணாங்க, பேட்டரிகளில் எட்டிக்காய் முதலாக என்ன பண்ணாங்க, மதுபானம் தயாரிச்சாங்க. நிறைய இலைகள், கொடிகள், செடிகள் இருந்து போதைப் பொருளை தயார் பண்ணாங்க. இப்போ எதுல பண்றாங்க? எப்படி அவங்களுக்கு தெரியும்? எப்படி மனிதனுடைய சரீரத்திலிருந்து இப்படி போதைப் பொருள் கொண்டாந்து கிடைக்கணும்னு தெரியும் உங்களுக்கு? உங்களுக்கு தெரியுமா? இறந்து போனவனுடைய மண்டை போட்டில் தண்ணி தேங்கி நின்றுந்தா அதை போய் பார்த்து நாய் குடிச்சிருந்துச்சுன்னா அதுக்கு தாங்க பேரு மச நாய்.
அது சுயநினைவு இழந்து மழையில துரத்தி கழிக்குமா. எல்லாத்துலயும் அறிவடைஞ்சாங்க. ஆனா இவனுக்கு எதுல அறிவடைஞ்சிருக்கிறாங்க? எப்பொழுதுமே போதையில எல்லாத்தையும் போய் கடிச்சு குதறதுக்காக வேண்டிய அறிவடைஞ்சிருக்காங்க. மண்ணுடைய எலும்புகள் இருந்து என்ன பண்றாங்க, பாடி எடுத்து என்ன பண்றாங்க. ரொம்ப கொடுமையான சம்பவம் இல்லைங்க, ரொம்ப அறிவுறுப்பானது. கேட்கும் போது நமக்கு என்னவா இருக்குங்க? அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இதெல்லாம் பார்த்து கொண்டு என் இயேசு சும்மா இருப்பாரா? பஞ்சம்னு நம்ம எங்கேயும் போக வேண்டாங்க. நேற்றைக்கு முந்தினத்துல ஒரு சாட்சி சொன்னேன். சென்னை பட்டணத்துல கணவன் மனைவி 2 பிள்ளைகள். கணவன் வேலைக்கு போவதாய் சொல்லி கடந்து போன மனிதன் கொஞ்சம் காலமாச்சு காணாம போயிட்டார். என்ன ஆனாங்க ஏதானாங்கன்னு தெரியல. அப்போ இப்போ இந்த பெண்ணுக்கு வறுமை வாட்டுது. தான் 2 பிள்ளைகளையும் கூட்டிக்கிட்டு என்ன பண்றாங்கன்னா, கேரளாவுக்கு வேலைக்கு போகலாம். கேரளா பகுதியில் போயிருக்காது. ஒருவேளை அவங்க வீட்டுக்கார் கேரளாவில் கூட்டிகிட்டு போய் கொஞ்ச நாள் தங்கி இருந்துக்கலாம். அங்கே வேலைகள் எஸ்டேட்டில் இது செஞ்சுருந்துக்கலாம். ரப்பர் தோட்டத்தில் ஏதாவது பாருங்க. இப்போ என்ன நடக்குதுன்னு பார்க்கும்போது அந்த அம்மா அந்த இருக்கிற துணிமணிகளால் எடுத்து கவனிக்கிறவங்க ஹல்லேலூயா, துணிமணிகளையும் எடுத்துக்கிட்டு 2 பிள்ளைகளையும் கூட்டிகிட்டு போகிறாங்க. போகும்போது அவங்க கண்ணை சொன்னாங்க. கண்ணை திறந்து பார்க்கும்போது அவங்களோட துணிமணி இதுலேருந்து காசு எல்லாமே இல்லை, யாரும் எடுத்துட்டாங்க. அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு அந்த இடத்துல இருந்து இறங்கி அதே ரயில்வே தண்டவாளத்திலேயே ஓரமாக நடந்து வராங்க. நடந்து வந்து கோயம்புத்தூர் பக்கம் வந்துட்டாங்க. வந்து ஒரு இடத்துல ஒரு கம்பெனியில் போய் என்னென்னா சாப்பாடு கேட்குறாங்க. ஒரு ஏதோ வந்து வியாபாரம் பண்ணுற இடத்துல சாப்பாடு கொடுத்துருக்காங்க, சாப்பிட்ருக்காங்க. அப்படியே அந்த இடத்துலையே யோசித்து என்னென்னா அவங்களுடைய வறுமை, அவங்களுடைய பஞ்சம். மாலை நேரம் வரை காத்திருந்து மாலை நேரம் ஒரு பேசஞ்சர் ரயில் வருது. அதில் தான் பிள்ளைகள்லாம் எகிரி குதிச்சு மரணம் அடைஞ்சு போனாங்க. பார்த்தீங்களா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா, அல்லேலூயா. நிறைய வீடுகளில் முதியோர்களுக்கு ஆதாரம் இல்லாமல் மரணப்படுக்கையில் பாருங்க, மரணப்படுக்கையில் என்ன இறந்து போய் அப்படியே பசியினால வாடி இறந்து போய் கிடக்குறாங்க. பக்கத்தால் இருக்கிறவங்க போலீஸுக்கு இன்ஃபார்ம் பண்ணுறாங்க. அவங்க வந்து எடுத்து என்ன பண்ணுறாங்கன்னா அடக்கம் பண்ணுறாங்க. புரியுதுங்களா? அப்போ நம்ம நாட்டில் பஞ்சங்கள் இல்லையான்னா கண்டிப்பாக பஞ்சங்கள் இருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னொரு பக்கம் பட்டயம் அப்படின்னு சொன்னான். பட்டயம் அப்படின்னு சொல்லும் பொழுது இன்னைக்கு யுத்தங்கள் அதிகரித்து கொண்டிருக்கிறது தேசத்தில். நம்ம இஸ்ரவேல் தேசத்தில் மிகப்பெரிய அடையாளங்கள் என்னன்னா, அவருடைய வருகைக்கு உண்டான அடையாளம்னா இஸ்ரவேல் தேசத்தை இப்பொழுது முற்றிலுமாக சூழ்ந்து முற்றுகை போட்டிருக்கிறாங்க. ஒரு புறம் தமஸ்கா, அது கீழே சிரியா ஒரு பக்கம். இந்த பக்கம் பார்க்கும்போது கீழ்ப்பக்கம் பார்க்கும்போது காஷா. இன்னொரு பக்கம் பாருங்க இஸ்புலான் தீவிரவாத இயக்கமான லெபனன்காரங்க. இன்னொரு பக்கம் பாருங்க ஈரான்காரங்க. இப்போ ஐக்கிய அமீரக நாடுகள் எல்லாம் இன்னைக்கு சூழ பாளையம் இறங்கி இஸ்ரேலுக்கு விரோதமாக இப்போ எழும்பி நிற்கிறாங்க. ஹவுதி கிளர்ச்சியாளர்கள் மட்டுமல்ல பாருங்க, துருக்கிக்காரங்க முதலாக எல்லாமே இன்னைக்கு சூழ்ந்து நிற்கிறாங்க. யோசிச்சு பாருங்க. இது 3ஆம் உலக போருக்குண்டான சகல விதமான அடையாளமாக இருக்கிறது. 3ஆம் உலக போர் தொடங்குது என்று சொன்னால் அதுக்கு முன்னதாக ஒரு காரியங்கள் நடக்க வேண்டியது இருக்கிறது. என்னங்க சொல்லுங்க? அந்த 3ஆம் உலக போர் என்பதை இருளில் நடக்கும் என்பதை நான் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கேன். சூரியன், சந்திரன், நட்சத்திரம் ஒளி கொடாமல் பூமி அந்தகாரப்பட்டு போகும். புரியுதுங்களா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அன்றைக்கு கிறிஸ்து என்பவன் அவன் வெளியரங்கமாக கடந்து வருவான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா சொல்லலாமா? இஸ்ரேல் ராஜாவின் பாருங்க, இஸ்ரேல் ராஜாவின் எலிசாவினுடைய நாட்கள்ல இப்படி ஒரு பஞ்சங்கள் கடந்து வந்தது. அடுத்தது கிபி 70 ஈராக்கை ரோம படையை முற்றுகை போட்ட நாட்களையும் கூட மிகப்பெரிய ஒரு கொடிதான பஞ்சங்கள் கடந்து வந்தது. அப்ப யுத்தத்தின் நடுவில் தான் பஞ்சங்கள் கடந்து வரும். அதான் பட்டயம். புரியுதுங்களா? அடுத்தது கிமு பாபிலோன் எருசலேமை முற்றுகை போட்ட போது பாருங்க இது போன்ற பஞ்சங்கள் கடந்து வந்து எப்போ முற்றுகை என்று சொன்னாலும் பட்டயம்.
யுத்தத்தினால் மிகப்பெரிய பஞ்சங்கள் உண்டாகும். கவனிக்கிறவங்க, மிகப்பெரிய பஞ்சங்கள் உண்டாகும். ஆமையை சொல்லுவாங்க. அடுத்ததாக பார்க்கும்போது இது போல ஒவ்வொரு காலத்திலும் நடக்கும், எச்சரிக்கையாய் இருக்க வேண்டும். கவனிக்கிறவங்க, ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இன்னைக்கு இருக்கிறது போல பிள்ளைகள் இருக்க மாட்டாங்க, பெண்கள் இருக்க மாட்டாங்க. இன்னைக்கு சபைகள் நிறைஞ்சிருக்கிற பெண்கள் தான், இறக்கம் உள்ளவங்க பெண்கள் தான். ஆனா அந்த உபத்திரை காலத்துல, பஞ்ச காலத்துல என்ன செய்வாங்களா இன்னைக்கு நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் இல்லைங்களா? நிறைய கேள்விப்பட்டோமா இல்லையா? ஆப்கானிஸ்தான்ல பஞ்சத்தின் மித்தமாக தன்னுடைய பிள்ளைகளை என்னன்னா வேற்று நாட்டுக்காருக்கு விற்று தன்னை இருக்கக்கூடிய பிள்ளைகளையும் புருஷனையும் தன்னை காப்பாற்றுறதுக்கு சொந்த இறக்கமுள்ள ஸ்திரீ வித்தது நம்ம கேள்விப்பட்டவா இல்லையா? இன்னைக்கும் கூட நம்ம அண்டைய நாடல்ல, அண்டைய மாநிலமாகிய அடுத்து உள்ள ஆந்திரா மாநிலத்துல இது போன்ற சம்பவங்கள் நடந்து கொண்டிருக்கிறது நம்ம கேள்விப்பட்டமா இல்லைங்களா? கவனிக்கிறவங்க, ஹல்லேலூயா. தின்பது என்ன, கொடுப்பது என்ன, இரண்டு ஒன்று தானே? ஆமா இல்லைங்களா? சொல்லுங்களேன். இறக்கமுள்ள ஸ்திரீ என்ன பண்றாங்க? தன் பிள்ளைகளை வித்து பிழைப்பூட்டும் காலம் இதுதான், பஞ்ச காலம். கவனிக்கிறவங்க, பட்டயம் கடந்து வருகிறது. தேவனுடைய பட்டயம் பூமி எங்கும் கடந்து வருகிறது. ஆமென், ஹல்லேலூயா ஹல்லேலூயா. பஞ்சங்கள் கடந்து வருகிறது, கொடிய பஞ்சங்கள் கடந்து வருகிறது. பூமி எங்கும் யுத்தங்கள் வழுக்கிறது, அது பலமாய் வழுக்கிறது, தொழிக்கிறது. வானிலே எக்காலம் பலமாய் தொழிக்கிறது. கவனிக்கிறவங்க, ஹல்லேலூயா. பலமாய் தொழித்துக் கொண்டிருக்கிறது வானத்தில் எக்காலம். சிலருடைய செவிகள் அடைக்கப்பட்டிருக்கிறது, கண்கள் மறைக்கப்பட்டிருக்கிறது, இருதயம் கடினப்பட்டு இருக்கிறது, புத்தி மயக்கத்தில் இருக்கிறது. ஆனால் கர்த்தருடைய வருகையின் போது கைவிடப்பட்ட நாட்களில் அவர்கள் தெரிந்து கொள்வார்கள், சத்தியத்தை நாம் விட்டுவிட்டோம் என்று சொல்லி. சத்தியத்தை விற்கக்கூடாது, வாங்க வேண்டும் என்று சொல்லி சாலமோன் சொல்லி இருக்கிறார். ஆமே. அழைக்கப்பட்டவர்கள் அநேகராக இருந்தாலும் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் சிலர். அந்த சில கூட்டத்துக்குள்ள இருக்கக்கூடியவர்களாக நம் இருதய குணங்கள்லாம் அவருக்கேற்றதாய் மாற வேண்டும். கவனிக்கிறவங்க, ஹல்லேலூயா. அவரை போல் நாம் நடக்க, அவரை போல் குணம் உள்ளவர்களாக நடக்க. ஆமே, ஹல்லேலூயா. அவரை போல் நம்ம யதார்த்த குணம் உள்ளவர்களாக இருக்க, அவர் என்ன கொடுத்தார் அதன்படி நடக்க வேதம் தெளிவா சொல்லுகிறது. சிறு பிள்ளை போல் நீ பிரவேசிக்காவிட்டால் பரலோக ராஜ்யத்தில் நீ இடம் பெற மாட்டாய். ஆமே. ஏன் இந்த காரியத்தை சொன்னா தெரியுங்களா? இப்ப என்னதான் பாப்பாவ யாசிகாவ அவளுடைய தாய் யார் அடிச்சாலும் அழுதுட்டு எங்கதான் வருவாங்க? யார்கிட்ட தான் வருவாங்க? அந்த குணம் மனுஷர்களுக்குள்ள இருக்க வேண்டும். ஆமே, ஹல்லேலூயா. பகைமை வளர்ப்பது, வஞ்சனை வைப்பது, குரோதமாய் நடப்பது, புறங்கூறி திரிவது, பொய் பேசுவது. ஹல்லேலூயா. நான் உங்களாண்ட ஒரு கேள்வி கேட்கிறேன். என் மகள் யாவனிகள் சொன்னபடினால உங்களுடைய காணிக்கு நீங்க போறது உங்க மனசுக்கு தெரியும். ஆனால் கர்த்தர் ஊழியத்தை மாற்றி போட்டாரா? சொல்லுங்களேன். இந்த 24 ஆண்டு காலமாக இந்த ஊழியத்தை ஸ்திரமாய் நடத்தி கொண்டு போய் கொண்டிருக்கிற யாருங்க? வாடகைகளாகட்டும், பாருங்க, தண்ணீர் பிள்ளாகட்டும், கரண்டு பிள்ளைகளாகட்டும், இன்னும் மற்றவங்களுக்கு தர்ம காரியங்களாகட்டும், கர்த்தருக்கு தேவன் செய்து கொண்டிருக்கிறாரா இல்லைங்களா? அப்ப அந்த ஊழியக்காரி அவருக்கு உகந்த வேலைகளை செய்து கொண்டிருக்கிறார். ஆமே, ஹல்லேலூயா. என் கணக்கு அவருடைய கரத்தில் இருக்கு, உங்களுடைய கணக்கும் அவருடைய கரத்தில் இருக்கிறது. ஆமே, ஹல்லேலூயா ஹல்லேலூயா சொல்லலாமே, ஹல்லேலூயா சொல்லாமே. கர்த்தர் பிரதிபலனுக்கு கொடுக்கிற, அதாவது பலனுக்கு பலன் பிரதிபலன் கொடுக்கிறவராக தான் கர்த்தர் கடந்து வருகிறார். ஏசாயா தீர்க்கதரிசன ஆகமத்துல 40ஆம் அதிகாரத்துல 10வது வாக்கியம் இப்படிதான் சொல்லி இருக்குது. வாசிங்க பார்க்கலாம். ஐயா, யுத்தம் எதை கொண்டு வரும்? பஞ்சத்தை கொண்டு வரும். இப்ப இஸ்ரவேல் தேசத்தை சுற்றிலுமாக முற்றுகை போட்டிருக்கிறார்கள். அல்லேலூயா. இப்ப அமெரிக்காக்காரங்க சொல்றாங்க என்னன்னா, என் இஸ்ரவேல் தேசத்துக்கு விரோதமாக இகரானை நீ எழும்புனா சரியான பதிலடிக்கு கொடுக்க வேண்டியது வரும் அப்படின்னு சொல்லி. இந்த மேப் எடுத்து பாருங்களேன், எனக்கு ரொம்ப அழுகையா வருதுங்க.
மேப் எடுத்து பாருங்க. அந்த மேப்ல தெரியாத ஒரு சின்ன குட்டி தேடி பார்க்கக்கூடியதாங்க நம்ம இஸ்ரவேல். நம்ம இஸ்ரவேல் தேசம் 12 கோத்திரம். நான் இந்திய தேசத்தை ரட்சிக்கணுங்கிறது தான் ஆண்டவர்கிட்ட கண்ணீரோடு ஜெபித்து கொண்டிருக்கேன். ஆண்டவரே, பொல்லாங்களோட கையில வித்து போடாதீங்க, இந்திய தேசத்தை காப்பாத்துங்க, நல்ல ராஜாங்கத்தை ஏற்படுத்தி கொடுங்கப்பான்னு கண்ணீரோடு ஜெபித்துட்டு என் 39 மாவட்டத்தையும் காப்பாற்றுங்கன்னு இது ஜெபித்து முடியும் முன்னொரு செய்தியா, இஸ்ரவேல் தேசத்தை சத்துருக்கள் சூழ்ந்து முற்றுகையிட்டு இருக்கிறாங்க. அது எடுத்து பாருங்க, சின்ன குட்டி இடம். நீங்க கூகுள் மேப்புக்குள்ள போனீங்கன்னா அது அப்படியே விரிச்சுட்டு பார்த்தாதான் அந்த தேசம் தெரியும். 12 கோத்திரங்க, சிறு கூட்டங்க. அந்த கூட்டத்துக்கு பாருங்க விரோதமா எழும்புகிறோம். ஆனா ஆண்டவர் பாருங்க அங்க ராணுவர்களை எழுப்பியிருக்கிறாங்க. எத்தனை பேர் முற்றுகை போட்டாலும், எத்தனை பேர் ஏவுகணை எய்தாலும் பாருங்க, நேற்று தொடர்ச்சியா ஏவுகணை வராங்க. ஈராக்குக்காரங்க ஏவுனாலும் அங்குள்ள ராணுவம் செய்யற வேலைகள் என்ன தெரியுங்களா? நம்ம இஸ்ரவேல் ராணுவம் என்ன செய்யுது தெரியுங்களா? நெகேமியா சொல்லி கொடுத்தது போல ஒரு கையில அணைத்தை கட்டி இன்னொரு கரத்துல பட்டயத்தை வைத்து போராடுகிற கூட்டமாக இருக்கிறாங்க. அவங்களுக்காக அந்த ராணுவர்களுக்கு ஒரு பாதுகாப்பு இருக்க முடியாது. இஸ்ரவேலுக்கு விரோதமா எழுதிய எல்லா நாடுகளுக்கு மேலாக என் தேவன் சேனைகள் கர்த்தர் என்பதை விளங்கப்பட முடியாது, ராணுவத்தின் தேவன் என்பதை விளங்கப்பட முடியாது போட்டு போவார்களாக. ஆமே ஆமே. எல்லாரும் சேர்ந்து ஒன்றாக வாசிக்கலாமா? 23ஆம் சங்கீதத்தை ஒன்றே ஒன்று இஸ்ரவேல் தேசத்தை மட்டும் நினைத்து கொண்டு நீங்க வாசிங்க. இஸ்ரவேல் தேசத்தை மட்டும் இருதயத்தில் நினைத்துக்கங்க. அதெல்லாம இப்போ எதையும் நீங்க யோசிக்க கூடாது, எதையும் நினைக்க கூடாது. ஐயா அங்க மட்டும்தான் பட்டயம் பஞ்சமானா, பல இடங்கள்ல இப்போ ஒத்திகை பார்த்து கொண்டிருக்கிறாங்க, பல நாடுகள் ஒத்திகை பார்த்து கொண்டிருக்கிறாங்க. சரி, எல்லாம் சேர்ந்து வாசிக்கலாம். எல்லாரும் ஒன்றாக எழுந்து வாசிக்கலாமா? எழுந்து நின்று நம்ம வாசிக்கலாமா? நம்ம எருசலேம் சமாதானத்துக்காக வேண்டிக் கொள்ளுங்க. உங்க வாழ்க்கையில் நீங்க சுகிர்த்திருப்பீங்கன்னு சொல்லியிருக்கிறாரு. அவரை கனம் பண்றவங்க எழுந்து நின்று வாசிக்கலாமா? வாசிக்க தெரியலனாலும் பரவாயில்ல, கொஞ்சம் அப்படி எழுந்து நின்றா பரவாயில்ல. அப்போ அவர் கனம் பண்ணும்படியாக நம்ம இஸ்ரவேல் தேசத்துக்கு விரோதமாக எழுபர்களுக்கு விரோதமாக தேவனுடைய கரம் இறங்கும்படியாக 12 கோத்திரங்களை கர்த்தர் காக்கும்படியாக அவருடைய கண்களை உருட்டாக்கி வைத்திருக்கிற மாமிச கிரிகளை அழித்து அவருடைய எல்லா குற்றங்களை பாவங்களை மன்னித்து அவர்களை குணமாக்கும்படியாக சொல்லுவோமா? என் மேய்ப்பர் உயிரோடு கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாட்சி அடையேன். அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர்கள் அன்னையில் என்னை கொண்டு போய் விடுகிறார். அவர் என் ஆத்துமாவை தேற்றி தம்முடைய நாமத்தின் நிமித்தம் என்னை நீதியின் பாதைகளில் நடத்துகிறார். நான் மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன். தேவரே என்னோட கூட இருக்கிறீர், உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும். என் சத்துருக்களுக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணுகிறேன். என் ஆத்திரம் நிரம்பி வழிகிறது. என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். நான் கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்பேன். அமருவோம். அல்லேலூயா. நம்ம இஸ்ரவேல் தேசத்துக்காகவும் நம்ம இந்திய தேசத்துக்காக நல்ல ஒரு ஆட்சிமைக்காகவும் நம்ம இந்திய தேசத்தை காப்பாற்றும்படியாகவும் இஸ்ரவேல் தேசத்தை மீட்கும்படியாகவும் இஸ்ரவேல் தேசத்தை மீட்கும்படியாக நம்முடைய இந்திய தேசத்தை மீட்கும்படியாக எல்லாரும் கரங்களை வானுக்கு நேராக உயர்த்தி 7 அலையிலே சொல்லலாமா? சொல்லுங்க. இந்த அலையிலே அல்ல, நல்ல உரத்த சத்தமா, எல்லாரும் உரத்த சத்தமாக அலே.
தேசத்தை கர்த்தர் மீட்பாராக. 2 தேசத்தை மீட்பாராக, காப்பாராக. அவர் நம்முடைய தேவன். சேனைகள் கர்த்தர் என்பது அவருடைய நாமம். சேனைகள் கர்த்தர் என்பது அவருடைய நாமம். பார்வோன் சேனையை ஆட்களை முன்னிறுத்தவர். 31 ராஜாக்களை கர்த்தர் அழித்தவர். நம் தேசத்தை மீட்பார். நம் இஸ்ரவேல் தேசத்தை மீட்பாராக. நல்லதொரு ஆட்சி மேலே ஏற்படுத்துவாராக. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வாசிங்க அந்த 40வது அதிகாரம் ஏசாயா 10வது வசனம். இதோ கர்த்தராகிய ஆண்டவர் பராக்கிரமசாலியாக வருவார். அவர் தம் புயத்தினாலே அரசாளுவார். இதோ அவர் அழிக்கும் பலன் அவரோடு கூட வருகிறது. அவர் கொடுக்கும் பிரதிபலன் அவர் முகத்துக்கு முன்பாக செல்லுகிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. மேய்ப்பனாக வரல, கோளும் தடியோடு வரல, இருப்பு கோளால் ஆளுகை செய்கிறவராகவும் விசாரிக்கிறவராகவும் கடந்து வந்தார். ஆமென் சொல்லுங்க. ஏனென்று சொன்னால் அதே 3ஆம் அதிகாரம் பிரசங்கி புஸ்தகத்தை திருப்பிக்கங்க. படித்ததுக்கு அடுத்த வசனம் எத்தனாவது வசனம்? 15 வாசிச்சீங்களா? 16 வாசிச்சீங்களா? வாசிங்க. 16வது வசனத்தை வாசிங்க. பின்னும் சூரியனுக்கு கீழே நியாயஸ்தலத்தை கண்டேன். அங்கே அநியாயம் இருந்தது. கவனிக்கிறவங்க நீதி ஸ்தலத்தையும் கண்டேன். அங்கு அநீதி இருந்தது. சகல எண்ணங்களையும் சகல செய்கைகளையும் நியாயம் தீர்க்கும் காலம் இனி இருக்கிறபடியால் சன்மார்க்கனையும் துன்மார்க்கனையும் தேவன் நியாயம் தீர்ப்பார் என்று என் உள்ளத்திலே எண்ணினேன். ஐயா, இங்க சொல்லப்பட்டுக்குதான் அந்த என்ன சொல்லியிருக்கிறார்னா, நான் நியாயஸ்தலத்தில் அப்படிதாங்க, சூரியனுக்கு கீழே நான் நியாயஸ்தலத்தில் கண்டேன். அங்கே அநியாயம் இருந்தது. எங்கேயும் அநியாயம் இருந்தது சொல்லுங்க. நியாயஸ்தலம் இதெல்லாம் என்னங்க? எங்க இல்லைங்க, மார்க்கெட்டுக்கு போன அங்க அநியாயம், வர்த்தகர்கிட்ட போன அங்க அநியாயம். கள்ளப்படி இருக்கா? சாப்பிட ஹோட்டலுக்கு போன அங்க அநியாயம். என்னதுங்க? பழைய பொருட்களை வைத்து செய்யறாங்களா இல்லைங்களா? எத்தனையோ பாருங்க, உணவு துறைமுகத்துல அவங்க பிடிக்கிறாங்களா இல்லைங்களா? அவங்களுக்கு என்ன ஆசைங்க சொல்லுங்க? பணம் சம்பாதிக்கணும் அப்படிங்கிற அந்த ஆசையில என்ன பண்றாங்க? இதை பார்க்கும்போது இன்னும் கொஞ்சம் கல்வி துறைமுகங்கள்ல நியாயம் இருக்குதா? என்ன பண்றாங்க? டொனேஷன்கிற பேர்ல ஏழைகளுடைய லட்சியத்தை கனவை என்னங்கன்னா நினைவாக்காதபடி அவங்களுடைய லட்சியத்தை சாகடிக்கிறாங்க. இருக்குங்களா? சொல்லுங்களேன். வேண்டாங்க. தாசில்தாரை தேடி போனா கவர்மெண்ட்டுக்கு உட்பட்ட சிறு ஆபீஸ் தொடங்கி பெரிய ஆபீஸ் வரை கடந்து போனா அங்க என்ன கேட்கறாங்க? லஞ்சம். நியாயம் இருக்குதா? அவங்களுக்கு கவர்மெண்ட் சம்பளம் கொடுக்காம இருக்கிறாங்களா? சம்பளம் கொடுக்கறாங்களா இல்லைங்களா? ஐயா, ஒரு குப்பை ஒரு தண்ணி எடுத்து விடுறவங்க அவங்களுக்கு சம்பளம் இல்லாம இருக்கா? அவங்க என்ன கேட்கறாங்க? இல்லாட்டி என்ன இருக்குது? நம்ம வாசல் என்ன இருக்குதுங்க? குப்பை நாறுதான் இல்லையா? எடுத்துட்டு போறாங்களா? இல்ல தண்ணி வருதுங்களா? பைப்பில் தண்ணி வருதுங்களா? கேட்டா மோட்டார் ரிப்பேர் அப்படிங்கிறாங்க. நியாயம் இருக்கா? அவங்களுக்கு கவர்மெண்ட் சம்பளம் வாங்குறாங்களா இல்லைங்களா? ஆமா இல்லைங்களா? சரி, நீதித்துறையில நியாயத்தை விசாரித்து ஏழைகளுடைய வழக்கை விசாரித்து அவங்களுக்கு நன்மை செய்யறவங்க இருக்காங்களா? அவங்களுடைய எல்லா இடங்களும் என்னன்னா அது என்ன தொகையோ அது என்ன விலைக்கு போகுமோ அந்த செலவை இவங்க வாங்கிட்டு தான் அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க?
காவல் துறைமுகத்தை நாடி போறாங்க. காவல் துறைமுகம் என்ன பண்ணுதுங்க சொல்லுங்களேன்? நிறைய நல்லவர்கள் இருக்காங்க, தீமையானவர்களும் இருக்கிறாங்க. ஹல்லேலூயா. மாவட்ட கலெக்டர்கள், டாக்டர்கள், நியாயம் இருக்குதுங்களாங்க? அவங்க எப்படி வாங்குறாங்க? நியாயம் இருக்குங்களாங்க? நியாயஸ்தலத்தில் சொல்லுங்களேன். எங்கே பார்த்தாலும் மாநில கவர்மெண்ட், மத்திய கவர்மெண்ட், எந்த உலக கவர்மெண்ட்டுக்கு உட்பட்டு பிரைவேட்டுக்கு உட்பட்டு அனைத்து தொழிலாளர்கள் முதலாக, முதலாளிகள் முதலாக, சிறு குறு தொழிலாளர்கள் முதலாக நியாயம் இருக்கிறதா? ஆமாங்க சொல்லுங்களேன். பண ஆசை, பொருளாசை, பணாசை, பொருளாசை, அங்கே நியாயம் செத்து போகிறது. என்னாகுதுங்க? அநீதி அங்கே இருக்கிறது, அநியாயம்தான் செய்கிறார்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இதனால் கர்த்தராகிய தேவன் பூமியை நியாயம் விசாரிக்கும்படியாக தன் எருப்புக்கோளால் பூமியை விசாரிக்கும்படியாக ஆமென் சொல்லுமே வருகிறவராய் இருக்கிறார். பராக்கிரமசாலியாய் வருகிறவராய் இருக்கிறார். ஆமென் சொல்லுமே. அதுதான் சொல்கிற பாருங்க, சகல எண்ணங்களையும் சகல செய்கைகளையும் நியாயத்திற்கும் காலம். சகல எண்ணங்களையும், அவங்களுடைய எண்ணங்கள் எப்படி இருக்குதோ அந்த எண்ணங்களையும், அவங்களுடைய செய்கைகள் எப்படி இருக்குதோ அந்த செய்கைகளின் நியாயத்திற்கும் காலமாய் இருக்கிறதாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. செங்கடம் பள்ளத்துக்கு அவர் ஐயா நடராஜையா அவருக்காக பேங்க்ல விசாரிக்க போயிருந்தோம். அன்னைக்கு அவர் டியூட்டியோடைய ட்ரெஸ்ஸில் இருந்தான். என்னங்க டியூட்டியோடைய ட்ரெஸ்ஸில் அந்த சுதாரணம் தான், அதாவது காவல்துறை மட்டும் இருந்தபடினால அங்கே போனதுமே கேசரி அழகாக வாங்கிட்டு பதில் கொடுத்தாங்க. இதை சாமானியமான ஒரு மக்கள் கடந்து போனால், ஐஓபியில் நான் கடந்து போய் என்ன கேட்குறேன் அப்படின்னா, என்னுடைய ரன்னிங்கில் இருக்குதான்னு சொல்லி கேட்குறேன். ரன்னிங்கில் இருக்கான்னு சொல்லி கேட்குறேன். அப்போ அங்கே போய் பார்க்கும்போது அதுக்கு அதுட்டு இந்த நம்பர் குறித்தான்னு கேட்டேன். அது கேசியர், இங்கே நான் கேட்கக்கூடிய வேற இடம், ஆனால் கேசியராக இருக்கக்கூடியவங்க என்ன சவுண்டு போடுறாங்க தெரியுங்களா? அதெல்லாம் நாங்கள் பார்க்க முடியும், எல்லாம் கேட்க முடியும், எல்லாம் பண்ண முடியாது. ஆமா அப்படின்னு பார்த்தீங்களா? நியாயஸ்தலத்தில் அநியாயம் இருக்க கண்டே. ஆமென், ஹல்லேலூயா. உங்களுடைய சகல எண்ணங்களையும் சகல செய்கைகளையும் நியாயம் தீர்க்கும் காலம் இருக்கிறபடியால் இன்னைக்கு பூமியில ஏன் பஞ்சம், ஏன் யுத்தம், ஏன் பூமியில குழைகள், வெறிகள்? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாவம் பூமியில பல மடங்கு அழுகி பெருகிவிட்டது. ஏன் அழிவுகள் கடந்து வந்து கொண்டிருக்கிறது? காரணம், கிறிஸ்தவத்துக்குள்ள நல் குணங்கள் இருக்கதான் பாருங்க, கிறிஸ்தவர்களுக்குள்ள ஒரு மனம் இருக்கதான் பாருங்க, அவர்களுக்குள் சுத்த இருதயம் இருக்கதான் பாருங்க, கர்த்தரை தேடுகிற இருதயங்கள் இருக்கதான் பாருங்க, கர்த்தருக்கேற்ற கிரிகள் இருக்கிறதான் பாருங்க, மகத்தான தேவனுடைய செய்கைகள் அவர்களுக்குள் இருக்கிறதா என்பதை பாருங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வழி போகிற இருதயம், பொல்லாத இருதயம், கடின இருதயம். ஹல்லேலூயா. நன்மைகளுக்கு மட்டும் தேவனை தேடுவது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தனக்கு ஒரு நன்மை வரும்போது அது மௌனமாய் இருந்து ரகசியத்தை காப்பது, இதெல்லாம் மக்களுக்குள்ள இருக்கா இல்லைங்களாங்க? ஆமா இல்லைங்களாங்க? ஆபத்து வரும்போது தேவனை தேடுவது. ஹல்லேலூயா. எங்க போனாலும் ஒரு நாள் வந்துதான் ஆண்டவர் பாதத்துக்கு. அப்ப ஆண்டவர் கேட்பாரு, ஹல்லேலூயா, நீ ரகசியமா திங்கும் போது எங்கம்மா போன, எங்கடா போனேன்னு கேட்பாரு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எண்ணங்களுக்கும் செய்கைகளுக்கும் நியாயத்திற்கும் காலம் வருகிறபடியால் ஆமென் தச்சுலாமே. ஹல்லேலூயா. எரேமியா புஸ்தகத்தில் இப்படியாக சொல்கிறது பாருங்க, 19ஆம் அதிகாரத்தில் அப்படியாக 9வது வசனம் இப்படி சொல்கிறது பாருங்க. இன்னும் 10 நிமிடம் நான் முடித்து விடுகிறேன். நீங்க ஒண்ணு புரிஞ்சுக்கணும், இந்த கடிகாரம் 10 நிமிஷம் ஃபாஸ்டா போகுது, அதை நீங்க பார்க்காதீங்க, புரியுதுங்களா? 10 நிமிஷம் ஃபாஸ்டா போகுது. 10 நிமிஷமா 15 நிமிஷமாம்மா மச்சி? வச்சுட்டேன்னா அப்போ 5 நிமிஷம் ஃபாஸ்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சரி வாசிங்க 19ஆம் அதிகாரம். ஏன்னா நீங்க வர்ற டைமை நீங்க குட்டி கழித்து பாருங்க, அப்ப சரியா இருக்கும்னு நினைக்கிறேன். வாசிங்க. அவர்களுடைய சத்துருக்களும் அவர்கள் பிராணனை வாங்க தேடுகிறவர்களும் அவர்களை இறுக பிடிக்க போகிற முற்றுகையிலும் இடுக்கத்திலும் நான் அவர்களை தங்கள் குமாரரின்
மாம்சத்தையும் தங்கள் குமாரத்திகளின் மாம்சத்தையும் தின்ன பண்ணுவேன். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. குமாரர்களும் குமாரத்திகளுடைய மாமிசத்தை அவர்களே அவர்களுடைய மாமிசத்தை தின்ன பண்ணுவேன். ஹல்லேலூயா. இது பட்சத்தினால் வருகிறது மட்டுமல்ல, தீர்க்க தரிசனம் நிறைவேறதும் காலமாக இருக்கிறது. ஆமென். ஹல்லேலூயா. பாருங்க, தேவன் தான் திங்க கொடுக்கிறார், அவங்க திங்கறாங்க. ஆமா, இதை சொல்லுவாமே. புலம்பல்காரர் இப்படியா சொல்றாரு பாருங்க, 2ஆம் அதிகாரத்துல 20வது வசனம் சொல்றாரு பாருங்க. இதெல்லாம் நான் நீங்க வீட்டுல போய் தியானிச்சு பாருங்க. இனி கர்த்தருடைய நாட்கள் ரொம்ப சமீபமா இருக்கிறது. உலக அழிவு மிக கொடிதாய் இருக்க போகிறது. அந்த அழிவுக்கு நீங்கள் தப்பும்படியாக உங்களுக்கு எச்சரிப்பின் சத்தம், எனக்கும் எச்சரிப்பின் சத்தமாக இருக்கு. மனமாற்றங்கள் மனதிரும்புதலும் அவசியம் என்பதை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். இந்த கடைசி காலத்துல சரியான மனதிரும்பல் தான், கத்தரை கேட்ட செய்கைகள் தான் பரலோகராஜ்யத்துக்கு நித்திய வீட்டுக்குள்ளாக கொண்டுச்சு. நான் மட்டும் ஆண்டவர்கிட்ட நான் மட்டும்தான் ரட்சிக்கப்படுவேன். நான் என்னுடைய பிள்ளைகளும் என் குடும்பங்களும் ரட்சிக்கப்படாது அப்படின்னு நோபா, யோபு, தானியேல் இவர்களை குறித்து எசேக்கியேல் 14 18 16 வசனங்கள் சொல்லி இருக்கிறது. ஆமா, இதை சொல்லுமே. ஹல்லேலூயா. சரி, வாசிங்க. கர்த்தாவே, ஸ்திரீகள் கை குழந்தைகளாகிய தங்கள் கற்பக்கனியை திங்க வேண்டுமோ, ஆண்டவருடைய பரிசுத்த ஸ்தலத்தில் ஆசாரியனும் தீர்க்கதரிசியும் கொலை செய்யப்பட வேண்டுமோ. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. நான் உங்களுக்கு சொல்கிறேன், அவர் வருகையில் என்ன நடக்கும்? பஞ்சம், பின்ன இன்னொன்று பட்டயம். ஒன்று பஞ்சத்தினால் பட்டயம் வரும், அல்ல பட்டயத்தினாலே பஞ்சங்கள் கடந்து வரும். இன்னைக்கு இந்த இரண்டுமே பூமியில நிறைவேறும் தீர்க்கதரிசனத்தின் காலத்தில் நீங்களும் நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இரக்கமுள்ள ஸ்திரீயே தன் பிள்ளைகளை தின்கும் காலம் கடந்து வந்திருக்கிறது. இன்னைக்கு அண்டைய நாடான பாகிஸ்தான்ல கூட மிகப்பெரியதான பொருளாதார வீழ்ச்சி, நம் தேசத்தில் மிகப்பெரிய வீழ்ச்சி இருக்கிறது. ஆனால் ஜெபத்தை கேட்டு கர்த்தர் மிகையான நன்மைகளை கொண்டு வருகிறார். ஆமென் சொல்லுவாங்க. ஹல்லேலூயா. பல நாடுகளில, எத்தனையோ இடங்கள்ல, ஆப்பிரிக்கா கண்டங்கள் முதலாக பல நாடுகள்ல பஞ்சம் கொடிதாய் இருக்கிறது. ஏன் வல்லரசு நாடுகளையும் அப்படியாக இருக்கிறது. பாருங்க, லண்டன்ல இருக்கக்கூடியதாங்க பிரேசிலுங்க, அங்க கடை எப்பாவது திறக்கிறாங்களாம். என்னதுங்க? எப்பாவது ஷாப்பிங் திறக்கிறாங்களாம். பயந்துட்டு திறக்கிறதே இல்லையா. அங்க உணவு பஞ்சம். உள்ள அப்படியே கதவை திறந்தது கடகடன்னு எல்லாம் உள்ள ஓடி போய் அங்க இருக்கிற பொருளெல்லாம் எடுத்துட்டு போயிட்டு இருக்கிறாங்களாம். பாருங்க. அப்போ தேவனாகி கர்த்தர் இயேசு கிறிஸ்து சொன்ன இந்த தீர்க்க தரிசன வார்த்தைகளை இன்றைக்கு நிறைவேறும் காலத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நிறைவேறும் காலம் வாழ்ந்து கொண்டு இருப்பது முக்கியமல்ல, மனம் திரும்பலும் கர்த்தர் கேட்ட கிரிகளும். அநியாயம் செய்கிறவர்கள் என்ன அநியாயம் செய்யட்டும், நீதி செய்கிறவர்கள் பரிசுத்தமானவர்கள் இன்னும் அசுத்தமானவர்கள் ஏன்னு சொன்னால் பலன் கொடுக்கக்கூடியவராய் வருகிறார், பிரதிபலன் கொடுக்கக்கூடியவராய் வருகிறார். இன்னைக்கு வேர்ல்டு ஃபுல்லும் தெரியும் இயேசு கிறிஸ்து வரப்போகிறார். ஆமென். இந்த முழு உலகம் சங்காரமாக போகிறது, அக்கினிக்கு இரையாக போகிறது என்பது உலகம் முழுவதும் எல்லோருக்கும் தெரியும். ஆனால் ஜாதி, மதம், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, பல விதமான சாக்கு போக்குகள். அவரால் தான் இந்த உலகம் உண்டானது, அவரால் தான் இந்த முடிவும் கடந்து வருகிறது. ஏன்? அவர் உண்டாக்கின பூமியை மனுக்குளம் எல்லாம் அலங்கோலமாக்கி விட்டார்கள். ஆனால் எஜமானன் தூர போனவர் திரும்பி வருகிறார். பரிசுத்தமாக்கப்பட்டவர்களை அழைத்துக் கொண்டு பூமியை நாசப்படுத்தவர்களை நாசப்படுத்தி அதை அக்கினிக்கரையாக வைத்து வைத்திருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. அதிக எச்சரிப்போடு நாம் இருப்போம். முழங்கால் படியிடுவோம், சிரங்களை தாழ்த்துவோம். இது குறைவானது பார்த்திருக்கிறோம். என்னோட ஆண்டவர் காலை வேளையில் என்னோடு பேசினது, நீ வருகை கொடுத்து அநேக அடையாளங்களை நான் கொடுக்க போகிறேன். நீ வருகை கொடுத்து அதிகமாக உன் ஜனங்களுக்குள்ளாக நீ பேசு என்று சொன்னார். அப்படியாக இந்த நாளில் நாம் பார்த்ததான் இந்த செய்தி இன்னைக்கு பூமி இங்கு நடந்து ஈடேறி கொண்டிருக்கிறது. 6/9/2015 கர்த்தர் எனக்கு கொடுக்கப்பட்ட இந்த சத்தியம் அன்றும் விதைத்திருக்கிறேன். இது 2வது முறையாக விதைத்துள்ளேன். என் பகுதி தான் நாம் பார்த்துள்ளோம். என மீதமானதை கர்த்தருடைய வருகை ஒருவேளை தாமதமாய் இருந்தால் நாம் ஒருவருக்கொரு முகமுகமாய் தரிசிப்போம் என்று சொன்னான். அப்பொழுது நாம்
இதை கொடுத்து மீண்டும் நாம் பார்ப்போம். நாம் கரங்களை தட்டி கர்த்தருக்கு